ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 7ஓட கண்டஸ்டன்ஸான பிரதீப் ஆண்டனியை பற்றி நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா சீசன் 9ல் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன நம்ம விஜய் பார்வதி, கம்ருதீன் மாதிரி பிரதீப் ஆண்டனியும் கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனார். ஆனால் அவரை ப்ராப்பராக திருப்பி கூப்பிட்டோ இல்லை அவருடைய ஃப்யூச்சருக்காக கவலைப்பட்டோ விஜய் டிவி எதுவுமே பண்ணலை. அவங்க டிஆர்பி ஏறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கம்ருதீனை திருப்பி கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய டிஆர்பியில் எந்த சேஞ்சஸும் வராதனால பார்வதியை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சண்டே ஃபினாலேக்கு வர வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி முன்னாடி சீசனில் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன யாருக்குமே அவங்க எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல. ஈவன் ரெட் கார்டு வாங்கினதால அவங்க லைஃபே டோட்டலாக அவுட் ஆகிடுச்சு. அதுக்காக சேனல் எந்த விதத்துலேயும் கவலைப்படலை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி ஒரு ஃபுல்லாக வந்து மென்டல் ஆகிட்டாரு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய ஒய்ஃபையும் டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 7ஓட கண்டஸ்டன்டான பிரதீப் ஆண்டனியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சீசனில் அவர் வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுனால அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணினாங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2022 தான் தன்னுடைய ஃப்ரெண்டான பூஜாவை அவர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜ் பண்ண அப்புறமேல அவருக்கு லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதுக்கப்புறமேலு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய 9 மந்த் ப்ரெக்னென்ட்டான தன்னுடைய ஒய்ஃபோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி அதில் ஒரு கெட்ட வார்த்தை கலந்த ஜோக்கையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதோட அவர் ஒரு ஸ்டோரியும் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை உடனே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடணும். அதை ஹைட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் டேரெக்டாக பப்ளிக்கிட்டேயே ஷேர் பண்ணிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸை விட நான் வந்து உங்களை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஏதாவது மனசில் நினச்சா அதை வெளியில் சொல்லிடணும். அது கூட தப்புன்னா அது எந்த வகையில் சரி? என் ஒய்ஃப் வந்து நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினதை தப்பு அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் பேச அலோவ் பண்ணுறேன்னு என்ன நினைக்க மாட்டாங்களா? என்னுடைய ஃபேமிலி உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு இருக்கிற ரெப்புடேஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறது கூட தப்பா? சிலர் வந்து மறைச்சு நிறைய தப்பு பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து உள்ளதை உள்ள மாதிரி தானே பேசுகிறேன். என்ன ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? என்னை வந்து இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டுன்னு சொல்கிறா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்களுக்குள்ளே ஏதாவது பெரிய சண்டையாக வரத்துக்குள்ளே தயவுசெய்து எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிடணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது, என் மனசில் பட்டது செய்கிறது என் ஒய்ஃபே தப்புங்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப் ஆண்டனி வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட வைல்ட் கார்டுக்கு வர சொல்லி சேனலே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வேணாம் சாமி, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியோட அந்த ரெக்வஸ்ட்டை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த நியூஸ் வந்து ரொம்ப அஃபிஷியலான வந்தது தான். அவருக்கும் வனிதாவுக்கும் ரெக்வஸ்ட் வந்து போயிருக்கு. ஆனால் 2 பேருமே அந்த ரெக்வஸ்ட்க்கு ஒபே பண்ணதுனால தான் சாண்ட்ரா பிரஜின் வைல்ட் கார்டில் உள்ளே வந்தாங்க. பிரதீப் ஆண்டனியை அப்போவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவர் பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சீசன் 9ல் தான் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் வைரலாக போச்சு. இந்த மாதிரி விஷயம் பிரதீப்புக்கு நடந்திருந்தா மேபி அவருடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பிரதீப் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் எதுக்குமே பெருசாக ஆசைப்படுறது கிடையாது. நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அது தப்புன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப், அது இல்லாத என்னுடைய ஃப்ரெண்ட் as well as என்னுடைய முன்னாள் காதலி, இந்த மாதிரி பலவிதமாக இருக்கிற அவளே ஏதாவது சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் பிறக்க போகிற என்னுடைய குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது சந்தோஷத்தை தான் உங்கள் கூட பகிர வந்தது தான். இப்போ நான் தப்பாக போயிடுச்சு. நான் அப்போ விளையாட்டாக சொன்ன அந்த ஒரு சின்ன விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய் என்னை எல்லாரும் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறதும் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு பேசியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரதீப் ஆண்டனி பக்கம் தப்பு இருக்கா, இல்லை அவங்க ஒய்ஃப் சொல்கிறது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.